ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை, ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே. ஆப்ஷன் நீங்கள் ஸ்டாக்கில் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் இனிஷியலாக வரைச்ச ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு சைடு அப்படியே வந்துட்டு எங்கே வருவீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் தான் நீங்கள் வர வேண்டிய சூழல் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கு அடுத்து பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, இதெல்லாம் அடுத்தடுத்து ஃபேமஸான விஷயம். என்னோடய சஜஷன், நீங்கள் இனிஷியலாக வரைச்ச ஸ்டாக்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் இப்போ டாடா ஸ்டீல் எடுத்திருக்கேன். ஆப்ஷன் அப்படின்னா என்னங்கிற சொல்கிறேன், அதை எப்படி செலக்ட் பண்ணுங்கிறதையும் சொல்லிடுறேன். அதாவது இதுதான் அண்டர்லைனிங் அசெட். அதாவது இந்த அசெட்டை பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி நீங்கள் வந்துட்டீங்க, ஃபினான்ஸ் படிக்கிறீங்க, இதுக்குள்ளே வாரீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கும். அதில் நீங்கள் ஆப்ஷன் சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டாலே அண்டர்லைனிங் அசெட் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த அசெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். கான்ட்ராக்ட் செப்பரேட், அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, நீங்கள் அதுக்கும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. பட் நீங்கள் அதை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? நீங்கள் இதை தான் என்ன பண்ணால் முழுவதுமாக அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலை பை பண்ணணும். நிறையா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் மேலே மூவ் ஆகும். இந்த மாதிரி டாடா ஸ்டீல் மேலே ஏறிச்சு அப்படின்னா கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். சரிங்களா? இல்லை டாடா ஸ்டீல் கீழே இறங்கிச்சு அப்படின்னா கால் கீழே இறங்கும், புட்டு மேலே ஏறும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பைங்கிற வார்த்தை குழப்பம், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது கால் ஆப்ஷனாக பை பண்ணணும். மார்க்கெட் கீழே சரியும் போது புட்டு ஆப்ஷனாக பை பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ரெண்டுமே பை தான். சரிங்களா? கீழே இறங்கும்போது புட்டு மேலே நிற்கமாக்க போகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நீங்கள் பை அப்படிங்கிறது. இப்போது டாடா ஸ்டீலில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் ஆரம்பிங்க. இப்போ டாடா ஸ்டீலோட ஆப்ஷன் செயினோட சார்ட் இருக்கும். சரிங்களா? டாடா ஸ்டீல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா முழுவதுமாக ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் இந்த டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் எடுத்துகிட்டு போவோம். அதில் ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கால் ஆப்ஷனுடையது. சரிங்களா? இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷனுடையது. கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். சரிங்களா? சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கா, இது வந்து இந்த மணி. சரிங்களா? இந்த ஒயிட் ஷேடோ அடிச்சிருக்கா, இது வந்து அவுட் ஆஃப் த மணி. இந்த டச்சு 162 163. சரிங்களா? அட் த மணிங்கிறத ஞாபகம். அட் ப்ரெசென்ட்டில் இதில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, அதனால் அட் த மணி. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப போயிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் தேடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நேராக வந்துட்டு டாடா ஸ்டீல் எவ்வளோவில் இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? 162 இருக்கா, இது 163 போகும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி 163 டைப் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் மார்க்கெட் மேலே போகுதா, கால் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பை தான் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு கணிச்சிட்டிங்க. இல்லை இது வந்து கீழே இறங்கும், 162க்கும் கீழே தான் வரும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ணுங்க, டைப் பண்ணிடுங்க. 61 தான் இன்றைக்கி வரும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா புட் ஆப்ஷன் பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பைன்னு சொன்னல, இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே லாட் சைஸில் தான் நீங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? இங்கே ஒரு லாட் சைஸ் அப்படிங்கிறது 5500. இதை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 11000 ரூபா தேவைப்படும். ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா. சரிங்களா? இப்போ நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே போக போக ப்ராஃபிட். சப்போஸ் கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு லாஸ். இதில் ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இதில் லிவரேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இன்ட்ராடேயை கிளிக் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இது நீங்கள் ஃபைனல் டேட்டில், அதாவது 20ஆம் தேதி அப்படி ஆடும்போது அப்படி ட்ரேட் பண்ணச்சா உங்களுக்கு இன்ட்ராடே ஃபைன். ஏன்னா இதில் எப்படி நீங்கள் ஓவர் நைட்டு கிளிக் பண்ணாலும் அந்த 11000 தான் தேவைப்படும். எப்போதுமே ஓவர் நைட் எடுங்க. அதுதான் இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இருக்கும். இப்போது நான் இங்கே டாடா ஸ்டீல் டைப் பண்ணல,
162. நீங்கள் 3 மாதம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏப்ரல், மே, ஜூன். சரிங்களா? இப்போது நீங்கள் நினச்சிட்டீங்க இல்லை இது வந்து 3வது மாதம் தான் ரீச் ஆகும், ஜூனில் தான் ரீச் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜூன் எடுத்துக்கலாம். இது ஜூன் மந்தோட கடைசி வியாழக்கிழமை என்ன ஆகும்? எக்ஸ்பைரி ஆகும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஏப்ரல் மாதத்தில் எக்ஸ்பைரி ஆகும். இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்க க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபைன் போடுவாங்க. அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போது எப்போவுமே ஓவர் நைட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதை பொறுத்த மட்டும் நீங்கள் ஓவர் நைட் எடுத்து அன்னைக்கே விற்கணும் ஆசைப்பட்டாலும் நீங்கள் விற்றுக்கலாம். சரிங்களா? எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லை நான் வேலைக்கிழமை வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறேன் இந்த மந்த் எண்டு வரைக்கும்னா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் கொண்டு போக முடியாது. அந்த வியாழக்கிழமை கடைசி வியாழக்கிழமை ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா 0th அவங்க புரோக்கர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சின்ன ஃபைன் போட்டுருவாங்க. சரிங்களா? இது எல்லா விஷயமே இருக்குது. க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். எதுவும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.